ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபோ தமிழ். மதுரை கவர்மெண்ட் மியூசியம் தான் பார்த்துட்ருக்கோம். வெல்கம் பண்ணுறதே பார்த்திங்கன்னா மதுரை நாயக்கரோட சிலை தான். மதுரையில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலோட மாடல் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ பெரிய எவ்வளோ கம்பீரமான கோபுரங்கள்லாம் அது. அப்புறம் லெஃப்டில் ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட முக்கியமான கோயில்களோட சிலைகள்லாம், சாமி சிலைகள் எல்லாம் எந்தெந்த ஆசன பொசிஷனில் இருக்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஈவன் ஐயப்பன் உட்காந்துருக்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆசனம். அந்த மாதிரி எல்லா சாமி சிலைகளோட ஆசனத்தோட டீட்டெயிலெலாம் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது. பானைகள், பிராஸ் பொருட்கள் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளேயே பார்த்திங்கன்னா காந்தி மியூசியமும் பக்கத்துலேயே தான் இருக்குது, கவர்மெண்ட் மியூசியம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ரெண்டுமே ஒரே என்ட்ரன்ஸ் தான், உள்ளேயே தான் இருக்குது. மரத்தில் பார்த்திங்கன்னா சுவாமியோட சிலைகள் எல்லாம் கல்யாண கோலம் அதெல்லாம் மரத்துலேயே செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி தான் செதுக்குனாங்களோ தெரியல, அவ்வளோ நுணுக்கமாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், சங்ககால ஓலைச்சுவடிகள் எல்லாமே இருக்குது இந்த மியூசியமில். பிராஸில் செஞ்ச பொருட்கள், கோபுர கலசம், புலித்தோலில் செஞ்ச சாமி வடிவங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அழகாக. ரொம்ப அதிக விலைலாம் இல்லை. உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போனப்போ 10 ரூபா பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு 5 ரூபா தான். இன்னும் முழுமையாக ஒர்க் நடந்துகிட்ருக்காங்க. இன்னும் நல்லா ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அது பண்ணதுக்கப்புறம் மேபி சார்ஜ் ஏற்றுவாங்க போல இருக்குது. கற்கால மனுஷர் யூஸ் பண்ண பொருட்கள், அப்புறம் ஒரு செக்ஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த டெட் ராபிடைல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதனால் நான் ரொம்ப காட்டல, கம்மியான வீடியோ தான் காட்டியிருக்கேன். ஆனால் பெரிய செக்ஷனாக வச்சுருக்காங்க அதெல்லாம். கண்டிப்பாக மதுரை வந்தால் இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணோம். ரொம்ப சின்ன இடமா இருக்கே, நாங்கள் கூட ஸ்கிப் பண்ணலான்னு நினச்சோம். அந்த வீணை பார்த்திங்களா எவ்வளோ அழகான வடிவில் இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ணது, ஆங்கிலேயர் யூஸ் பண்ண துப்பாக்கிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே காந்தி மியூசியமில் காந்தியோட ஒரிஜினல் அஸ்தி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சமாதி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவரோட வாழ்ந்த வீடோட மாடல் இங்கே மாடலாக கட்டியிருக்காங்க. தேசத்துக்கே மகாத்மா பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக வாழ்ந்திருக்காரு பாருங்கள். அவரோட இதெல்லாம் நம்ம கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ சிம்பிளான ஹவுஸில் வாழ்ந்திருக்காரு பாருங்கள். அவருக்குன்னு தனி மியூசியம் வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அவரோட போராட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. அது உள்ளே பார்த்திங்கன்னா இது அலோடு இல்லை, கேமரா அலோடு இல்லை. அவர் அந்த சாகரப்ப யூஸ் பண்ண துணி கூட அப்படியே ரத்த வடிவில் இருக்குது இன்னும். தேங்க்யூ.